ஹே ஆல், நம்ம சேனலில் கிறிஸ்மஸ் சீரீஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி கிறிஸ்மஸ் தொப்பி தீமில் ஒரு எம்மியாக கிறிஸ்மஸ் ஹேட் ப்ரௌனி செய்ய போகிறோம். கிறிஸ்மஸ்க்கு கலர்ஃபுல்லாக ரெசிபி செய்ய பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரௌனி செய்யணும். அதுக்கு 80 கிராம் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற அன்சால்டட் பட்டர் எடுத்து வச்சிடலாம். டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் 180 கிராம் வேணும். அதையும் மெஷர் பண்ணி துண்டு துண்டாக நறுக்கி வச்சிடலாம். பட்டரும் டார்க் காம்பவுண்ட் மெஷர்மெண்ட்டும் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். இல்லைங்க ரெசிபி சொதப்பிடும், டெக்ஸ்சர் ஒழுங்காக வராது. பட்டரும் டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டும் ஒன்றா உருக்கிக்கணும். ஒரு பாத்திரத்தில் நல்லா கொதிக்க வச்ச தண்ணி அது மேலே இந்த பவுலில் வச்சு மிக்ஸ் பண்ணணும். தண்ணி நல்லா கொதிச்சிருக்கணும், இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாக அடுப்புலேயே வைக்கலாம். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் லிக்யூட் அண்டு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணால் போதும். இனி நமக்கு பவுடர் சுகர் வேணும். அதுக்கு 1/2 கப் ஒயிட் சுகர், 1/2 கப் ப்ரௌன் சுகர் ரெண்டையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சா பவுடர் சுகர் ரெடி ஆயிரும். அடுத்த ஸ்டெப்பாக 3 முட்டையை உடைச்சி ஒரு பவுலில் சேர்த்து ஒரு விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்க சுகரை ஒரு 3 பேட்சை சேர்த்து நல்லா பீட் பண்ணணும். ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட பீட் பண்ணணும். சுகர் நல்லா கரையணும், அது வரைக்கும் பீட் பண்ணிடலாம். கலர் நல்லா ஒரு காஃபி கலரில் சேஞ்ச் ஆகி வரும். இந்த டைமில் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்கணும். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்ததாக மெல்ட் பண்ணி வச்சுருந்த பட்டர் டார்க் சாக்லேட் மிக்சரை சேர்த்துடலாம். இதையும் விஸ்கு வச்சு நல்லா கலந்துடலாம். இந்த டைம் பேட்டர் திக்கான டெக்ஸ்சரில் இருக்கும். நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது ஃபீல் பண்ணுவீங்க கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும். இதில் மைதா 1/2 கப், கொக்கோ பவுடர் 1/4 கப் ரெண்டையும் ஒரு ஜன்னி வச்சு நல்லா சலிச்சு சேர்த்துக்கலாம். மாவு பொருள் எல்லாம் ஒரு ஸ்பேட்சுலா இல்லைன்னா வயர் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸ்லோவாக பொறுமையாக செய்யணும். சம்டைம் மாவு மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ப்ரௌனி பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. நான் ஒரு 8 இன்ச் பேக்கிங் ட்ரே எடுத்துக்கிறேன். இதில் கொஞ்சம் ஆயில் தடவிட்டு பட்டர் பேப்பர் அடியிலையும் சைட்லேயும் வைக்கிறேன். ப்ரௌனி வெறும் டின்னில் வைக்கவே கூடாது, ஏன்னா ப்ரௌனி ரிமூவ் பண்ணி எடுக்கும்போது டீமோல்ட் ஆகாமல் ஒட்டி இருக்கும். ஸோ பட்டர் பேப்பர் கண்டிப்பாக போடணும். இப்போது இந்த டின்னில் ப்ரௌனி பேட்டரை ஊற்றிக்கலாம். நல்ல ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் தான் பேட்டர் விழும். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். நான் இன்றைக்கி ப்ரௌனியில் எக்ஸ்ட்ராவாக சாக்கோஸ் சிப்ஸ் போட்டிருக்கேன். நட்ஸ் கூட போடலாம், நம்ம விருப்பம்தான். போடாமலும் இருக்கலாம், இது ஆப்ஷனல் தான். கடைசியாக 2 டேப் பண்ணிக்கலாம். ஓவன் அல்லது ஓடிஜியில் 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 35 to 40 மினிட்ஸ் வேக வைக்கலாம். ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. ப்ரௌனி வெந்துருச்சான்னு ஒரு டூத்பிக் அல்லது கத்தி விட்டு பார்க்கணும். ஒட்டாமல் வந்துச்சுன்னா ப்ரௌனி குக் ஆயிடுச்சு. இனி கிறிஸ்மஸ் தீமில் டெக்கரேட் பண்ண விப்டு க்ரீம் வேணும். ஒரு பவுலில் 1/2 கப் விப்டு க்ரீம் எடுத்து பீட் பண்ணிக்கலாம். ஐசிங் சுகர் வேணும்னா சேர்த்துக்கலாம். ப்ரௌனி ஏற்கனவே நல்ல ஸ்வீட்டு, விப்பிங் க்ரீம்லேயும் ஸ்வீட் இருக்கும்ல, ஸோ நான் சேர்க்கலை. இந்த மாதிரி ஸ்டிஃப் பீக்ஸ் வந்த பிறகு பீட்டிங் ஸ்டாப் பண்ணிக்கலாம். விப்பிங் க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. நமக்கு ஒயிட் ரெட்டுன்னு 2 கலர் வேணும். ஸோ இதை 2ஆக பிரித்து ஒயிட் அப்படியே இருக்கட்டும். பாதி எடுத்த ஒயிட் க்ரீமில் ஒரு 2 ட்ராப் அளவுக்கு ரெட் கலரில் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணும்னா பீட்ரூட் வச்சு செஞ்ச ஹோம்மேட் ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பைப்பிங் பேக்கில் க்ரீமை இந்த மாதிரி ஒரு கப்பு வச்சு போட்டுக்கலாம். யாருக்கெல்லாம் கேக் பண்ண ரொம்ப பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நமக்கு தேவையான 2 கலருமே ரெடி ஆயிடுச்சு. ப்ரௌனியை இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு கட் பண்ணலாம். ப்ரௌனி நல்லா வந்திருக்கு, எடுத்து காமிக்கிறேன். பார்த்தீங்களா, நல்ல டெக்ஸ்சராக வந்திருக்கு. இனி டெக்கரேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒயிட் க்ரீம் வச்சு பாட்டமில் ஒரு கோடு மாதிரி போட்டுட்டு அது மேலே கர்விங் டிசைன் கொடுத்துடலாம். ரெட் கலர் வச்சு ஜிக்ஸாக் டிசைன் நெருக்கமாக போடலாம். டிசைன்ங்கிறது நம்ம க்ரியேட்டிவிட்டி தான். கடைசியாக ஒயிட்டை வச்சு ஒரு ஃபினிஷிங் கொடுத்துடலாம். அவ்வளோதான், கலர்ஃபுல்லான கிறிஸ்மஸ் கேப் தீம் ப்ரௌனி ரெடி. வெக்கேஷன் வேறு வருது, வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கிறிஸ்மஸை என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டேக் கேர்.